ஓகே. இப்போ ஒரு சிறுகதை என்று பார்த்தோம்னா பிள்ளைகள், சிறுகதையினுடைய 3 அமைப்புக்களை நாங்க விளங்கப்படுத்திடுவோம். ஸோ, சிறுகதை என்று சொல்றது பல்வேறுபட்ட கருத்துக்கள பலர் எங்களுக்கு சொல்றாங்க. சிறுகதை என்றால் என்ன அப்படிங்கிற கருத்துக்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறுகதையினுடைய முக்கியமான பங்கு சுருக்கமும், செறிவும் அப்படின்னு சொல்றார். நாங்க ஒரு சிறுகதை எழுதுறோம் அப்படின்னு சொன்னால், அது சுருக்கமாகவும் இருக்கணும், செறிவாகவும் இருக்கணும். அதாவது 1/2 மணி நேரத்துக்குள்ளால ஒரு சிறுகதைய உங்களால வாசிச்சு புரிஞ்சு கொள்ள இயலும், படிச்சு கொள்ள இயலும் என்றால், அதை நாங்க சிறுகதை என்று சொல்லுவோம். 1/2 மணி நேரத்துக்குள்ளால வாசிக்கக்கூடிய ஒன்று. 2வது எளிமையான கருப்பொருள கொண்டிருக்கணும். அதே நேரம் அந்த கருவ உள்ளடக்கிய கதாபாத்திரங்களின் உள்ளடக்கமாக அது இருக்கணும். எளிமையான கதை, எளிமையான கதாபாத்திரங்கள கொண்டிருக்கணும். கூடுதலான கதாபாத்திரங்கள் கொண்டிருந்தா அது நாவலாக மாறிடும். சிறுகதைய வாசிச்ச உடனேயே எங்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில எங்களுக்கு அந்த சிறுகதைகள் இருக்க வேணும். இப்படி பலவிதமான கருத்துக்கள் எங்களுக்கு சிறுகதை பற்றி பல்வேறு அறிஞர்கள் சொல்றாங்க. எளிய பொருள தரணும், எளிமையாக விளங்கிக் கொள்ளணும். இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுக்கு இருக்கு. இதுல எங்களுக்கு விளக்க கட்டுரை என்றால் எப்படி எழுதணும்னு தெரியும். ஒரு உரைநடை என்றால் எப்படி எழுதணும்னு தெரியும். பட் சிறுகதை என்பதை எப்படி எழுதணும் அப்படின்னா, முதலாவது சிறுகதையினுடைய அமைப்புல தொடக்கம் உண்டு இருக்கணும். தொடக்கம் தொடக்கம் உண்டு இருக்கணும். 2வது உச்சநிலை இருக்கணும். உச்சநிலை. 3வது முடிப்பு இருக்கணும். முடிவு ஒன்று இருக்கணும். இந்த 3 விடயங்களை உள்ளடக்கியதாக இருந்தால் அது ஒரு சிறந்த சிறுகதையாக அமையும். தொடக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிள்ளைகள், இப்ப எங்களுக்கு ஆரம்ப விளக்க கட்டுரை எல்லாம் பாத்தீங்க என்று சொன்னால், அறிமுகத்துல நாங்க கதையில சொல்ல போற சகல விடயங்களையும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு எல்லாம் பல விடயங்கள் பார்த்திருப்போம். பட் இங்க இருக்கக்கூடிய தொடக்கம் எவ்வாறாக இருக்கணும் என்றால், ஓர் ஊரிலே என்று சொல்லி ஆரம்பிக்காம, பழைய முறை என்ன அப்படின்னா, ஓர் ஊரிலே ஒரு பழைய அப்படி என்று சொல்லி ஏதாவது ஒரு ஒன்றை அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு கதாபாத்திரமாக அறிமுகப்படுத்தி அவங்க கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு சிறுகதைகள் எப்படி இருக்கணும், இப்ப தற்காலத்துல சிறுகதைகளை எப்படி எழுதணும் என்று சொன்னால், முக்கியமான விடயத்துக்குள்ளால நேரடியாக அந்த விடயத்துக்கு நாங்க போயிடணும். அந்த கதையில எது முக்கியமான விடயமோ அந்த விடயத்துக்குள்ளால அந்த கதையாசிரியர் கொண்டு போயிட்டாங்கண்டா அது ஒரு ஆரம்பமா இருக்கும். இப்படி கொண்டு போறப்ப அந்த சிறுகதை சுவாரஸ்யமானதா மாறுமோ. ஒரு ஊரிலே என்றெல்லாம் ஆரம்பிக்காம, உதாரணத்துக்கு இங்க புதுமை பித்தனுடைய பொய்க்குதிரை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை நான் வாசி காட்டுறேன். அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வாழ்க்கையே பிடிப்பற்றது, வாழ்வது மாயம் என்றெல்லாம் நினைவு ஓடிக்கொண்டிருக்கின்றது விசுவத்திற்கு. விசுவம் அப்படிங்கிற கதாபாத்திரம் சொல்றாங்க. ஏனென்றால் அன்று ஆபீஸில் அவனுக்கு சம்பளம் போடவில்லை, வீட்டில் சாமான் கிடையாது, வாடகைக்காரன் நெருங்குகிறான், மனைவி கமலத்தின் துயர் தோங்கிய முகம் அவன் மனக்கண் வந்து நிற்கிறது. இப்போ இந்த கதையினுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது அப்படின்னா, அந்த விசுவம் என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரம் என்ன செய்ய போறான், என்னென்ன பிரச்சனைகள் அவனுக்கு இருக்குது. முதலாவது, ஆபீஸ்ல சம்பளம் போடல, வீட்டுல சாமான் எதுவும் கிடைக்கல, வாடகைக்காரன் நெருங்குறான், மனைவி கமலத்துல துயர் தோங்கிய நிலை. இப்போ அவன் காசுக்கு என்ன செய்ய போகிறான் என்பதாக இந்த கதை ஆரம்பமாகுது. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இவன் என்ன செய்ய போறான், இவனுக்கு ஒரு பிரச்சனையை அறிமுகப்படுத்திட்டோம், இந்த பிரச்சனையினுடைய உச்ச நிலையை நாங்க எங்க காட்ட போறோம் அப்படின்னா இந்த சிறுகதையினுடைய இடைப்பகுதியில காட்ட போறோம். இப்போ இங்க இவனுடைய பெயர் விசுவம் என்று சொல்லி அங்க அறிமுகப்படுத்தல. எப்படி அறிமுகப்படுத்துறாங்க, இப்படி நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தது விசுவத்திற்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஆக இடையில அவங்க அந்த விடயத்தை அறிமுகப்படுத்துறதாக எங்களுக்கு விடயம் அமையுது. அதே அறிமுகத்தில அவங்க அந்த முழு விவரத்தையும் சொல்லிட்டாங்க. என்னது, அவனுக்கு சம்பளம் போடல, இதான்பா பிரச்சனை. இவன் என்ன செய்ய போறான், இங்க நாங்க காட்ட போறோம் அவன் என்ன செய்திருப்பான். உச்சநிலை. ஏதாவது ஒரு திருப்பு முனையாக ஏதாவது அவனுக்கு கிடைச்சிருக்கலாம், அல்லது டிக்கெட் ஏதாவது விழுந்திருக்கலாம்,
அதிர்ஷ்ட சிற்றிலப்பில் ஏதாவது கிடைச்சிருக்கலாம். ஏதோ அவனுக்கு நாங்க என்ன சொல்ல போறோங்கிறத நான் சொல்லல. ஒவ்வொரு கலைஞனும் என்ன செய்வான் அப்படின்னா அந்த சிறுகதையில என்னத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணணும். சோ அந்த சிறுகதை எப்பவுமே சுவாரஸ்யமானதாக இருக்கணும். வாசகர்ல மனதுல தொய்வில்லாம போகணும். இப்ப நாங்க எப்படி விறுவிறுப்பா இந்த கதையை ஆரம்பிச்சோமோ அதே போல இந்த சிறுகதையினுடைய உச்சநிலை, அதாவது இடைப்பகுதின்னு சொல்லுவோம் பிள்ளைகள். அதுல ஆரம்பம் தொடக்கம் முடிவு அப்படி எல்லாம் இல்லாம இதை நாங்க தொடக்கம் உச்சநிலை முடிப்பு என்று சொல்லிதான் சிறுகதையில பார்ப்போம். அடுத்து அடுத்து கதையில என்ன நிகழப் போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி எப்பயும் வாசகன் மனதில் இருக்கணும். இப்ப முதல்லேயே அடுத்து அவன் காசுக்கு என்ன செய்ய போகிறான், அடுத்தடுத்த பிரச்சனைகள். இந்த உச்சநிலையில நாங்க என்னத்தை கொடுத்திருக்கணும் அப்படின்னா அவனுக்கு மேலதிகமான சில பிரச்சனைகளை நாங்க கொடுப்போம் அந்த கதாபாத்திரத்துக்கு. அவனுக்கு அது மட்டும் இல்லாம வேறு சில பிரச்சனைகளும் இருக்கலாம். அந்த உச்ச நிலையை அடையும் வரைக்கும் நாங்க அடடா இந்த கதாபாத்திரம் சரியான பாவம் அப்படின்னு சொல்ற நிலைக்கு நாங்க என்ன செய்வோம், அந்த கதாபாத்திரத்தை கொண்டு போயிருப்போம். இப்படி இந்த உச்ச நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனையை நாங்க அவனுகிட்ட கொடுத்து அந்த பிரச்சனைக்கான முடிச்சையும் நாங்க போடுவோம். இவனால அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிச்சு இடப்படும். அந்த சிறுகதையினுடைய முடிச்ச அவுக்கிறது யாருடைய வேலையா இருக்கும்? ஒன்று வாசகனுடைய வேலையாக இருக்கும், அல்லது எழுதின கதாசிரியனுடைய முடிவாக இருக்கலாம். அப்ப அந்த முடிச்ச அவிழ்க்கின்ற பகுதியாக எது அமையும் அப்படின்னா முடிவுகள் அமையும். சிறுகதையினுடைய ஆரம்பம் எப்படி எங்களுக்கு விறுவிறுப்பா இருந்ததோ அதே போல முடிவும் எனக்கு இருக்கணும். இடையில அந்த வாசகன் எதிர்பாராத ஏதாவது ஒன்றை நாங்க கொடுத்திருக்கணும், ஒரு ட்விஸ்ட கொடுத்திருக்கணும். வாசகன் அதை எதிர்பார்த்திருக்கே கூடாது. அந்த உச்ச நிலையில நாங்க அந்த ட்விஸ்ட கொடுக்கணும். இடையில கதை போய்கிட்டு இருக்கப்ப அந்த பிரச்சனைக்கு அவன் தீர்வு கண்டானா இல்லையா, அவன் தீர்வு கண்டிருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். அவன் அந்த வறுமையிலிருந்து நீங்கி வந்திருக்கலாம், அல்லது அவனுக்கு சம்பளம் போட்டிருக்கலாம், போடாம போயிருக்கலாம், அல்லது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதுக்கு இடையில ஏதாவது வாசகன் எதிர்பாராத ஒரு விடயத்தை நாங்க கண்டிப்பா கொடுத்திருக்கணும். அதுதான் அந்த உச்ச நிலையாக நாங்க பார்ப்போம். அடுத்து சிறுகதையினுடைய முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி தொடக்கம் ஆரம்பித்ததோ அதே போல முடிவும் எங்களுக்கு இருந்திருக்கணும். அந்த முடிவு வாசகன் கவனத்தை கண்டிப்பா ஈர்த்திருக்கணும். அவன் அதுல சந்தோஷம் அடைஞ்சிருக்கலாம், கவலை அடைஞ்சிருக்கலாம், இன்பமான முடிவா இருக்கலாம், அல்லது துன்பகரமான முடிவா இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் வாசகன் மனதை அது கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கணும். அப்படியா இருந்தாதான் அந்த சிறுகதை ஒரு நல்ல சிறுகதையாக அமைய முடியும். இப்படி ஒரு சிறுகதை என்று சொன்னால் 3 விடயம்: ஒரு ஆரம்பம், ஒரு உச்சநிலை, ஒரு முடிவு என்பது எங்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது. இந்த சிறுகதைகள் பிள்ளைகள் கதாபாத்திரங்களுடைய அமைப்பு என்று சொல்லி நாங்க பார்ப்போம். இப்போ சிறுகதையை சொல்லுகின்ற வழிமுறைகள் என்று சொல்லுவோம். முதலாவது, சிறுகதை ஆசிரியரே தன்னுடைய கருத்தை சொல்லிக் கொண்டு போவார். கம்ப்யூட்டர் சிறுகதை வாசிச்சிருப்பீங்க. அந்த கம்ப்யூட்டர் சிறுகதையினுடைய அமைப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கதை ஆசிரியரே அந்த கதையை சொல்லிக் கொண்டு போறார். ஏன்னா அதுக்குள்ளால இருந்து அந்த கதையாசிரியரே கதை சொல்ற. இப்ப நாங்க பாக்குறோம் அந்த ஊர்ல வாழ்ந்த அந்த சிவகேசன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை பத்தி நாங்க சொல்றோம் என்றால் கதையாசிரியர் தன்னுடைய கதையை சொல்லிக் கொண்டு போற விடியும். இரண்டாவது, கதையாசிரியர் கதாபாத்திரமாக நின்று சொல்றது. மூன்றாவது, கதாபாத்திரங்களை வச்சு சொல்றது. இப்படி எங்களுக்கு பல வகைகள்ல இருக்குது. நீங்க எப்படி வேணா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3ஆம் நபர் கதை சொல்லுவது போலவும் எடுக்கலாம். 3ஆம் நபர்னா இப்ப மூத்தம்மா சிறுகதையை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்ளும். ஏன்னா அரவிந்தன் அப்படிங்கிற இந்த மூத்தம்மால இருக்கக்கூடிய அந்த படியன் மூத்தம்மாவா இருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களா இருக்கலாம். ஏதாவது ஒரு கதாபாத்திரம் அங்க கதை சொல்வது போல அங்க அமையும். ஆனால் அப்படியும் இல்லாம அந்த கதாபாத்திரம் இருக்கிறதுல மஞ்சோனா மரம் அந்த கதையை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அது 3ஆம் நபர் கதை சொல்லுவது போல அமையும். நீங்க பஸ்ல போய் கொண்டிருக்கீங்க. அந்த பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இருக்கை ஒரு கதையை சொல்லி கொண்டு வருகிறது. யார்கிட்ட? உங்ககிட்ட. இப்படியும் கதைகள் அமையலாம். இப்படியும் பல கதைகள் அமைஞ்சிருக்கு.
கதாபாத்திரம் மட்டுமே பேசாம இந்த கதாபாத்திரனுடைய இருக்கை இந்த ஒரு நபர்கிட்ட தன்னுடைய கதையை சொல்லிக்கிட்டு வருது. இப்படியாக கதைகள் அமையலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு ஆரம்பம், ஒரு உச்சநிலை, ஒரு முடிப்பு என்பது ஒரு சிறுகதையில அவசியமானது ஒன்றாக இருக்குது. ஓகே. சோ இப்போதைக்கு இதனுடைய அறிமுகத்தை பார்த்திருக்கிறோம். நாங்க சிறுகதை ஒன்றை வாசிச்சு பார்ப்போம். இப்போ நாங்க அணி இலக்கணத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோம். சோ நாங்க ஜாயிண்ட் ஆயிருக்கிறாங்க 7 பேர் தான் ஜாயிண்ட் ஆயிருக்கிறீங்க. சோ நாங்க புதுசா லாஸ்டா ஜாயின் பண்ணவங்க இணைஞ்சிருக்கீங்களா? லாஸ்டா ஜாயின் பண்ண சார் நான் லேட் ஆயிடுச்சு சார். மேக்ஸ் கிளாஸ் போய் வந்தபடியாக சாரி சார். நான் வெயிட் பண்ணேன், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். நான் முக்கியமான பகுதி பிள்ளையில தான் கொஞ்சம் சிறுகதை ஆரம்பிச்சேன். லாஸ்டா கிளாஸ்க்கு எனக்கு பேமெண்ட் போட்டவங்க முந்தா நாள் ஜாயிண்ட் ஆயிருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல. ஓகே ஓகே, நாங்க பார்ப்போம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் பிள்ளைகள், அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. செய்யுள்கள்ல நீங்க அணிகளை எப்படி வேகமாக கண்டுபிடிக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அணி என்று சொன்ன பிள்ளைகள் அழகு என்று பொருள். அணி என்றால் அழகு என்று பொருள். ஏன்னா ஒன்றுக்கு அழக சேர்ப்பது அணிகள். ஆக ஏன் இதுக்கு அணி இலக்கணம் என்று சொல்லி வந்துச்சு என்று சொன்னால், செய்யுள்களை மேலும் தெளிவுபடுத்துறதாகவும் அழகுபடுத்தக்கூடிய வகையிலும் அமைவதனால இதை நாங்க அணி இலக்கணம் என்று சொல்லி சொல்றோம். செய்யுள்களை மேலும் அழகுபடுத்தக்கூடிய விவரங்களை அணி இலக்கணம் என்று சொல்லுவோம். இந்த அணி இலக்கணத்தை 2ஆ வகைப்படுத்துவோம். ஒன்று சொல்லணி, இன்னொன்று பொருளணி. அணி இலக்கணம் 2, சொல்லணி, பொருளணி. இது ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். இதுல எதுகை, மோனை, மடக்கு, சிலேடை. எதுகை அணி என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலாவது மோனையை பார்த்திருப்போம். மோனையை முதலாவது பார்த்திருப்போம். மோனை என்று சொல்றது பிள்ளைகள் ஒரு பாடல்ல முதலாம் எழுத்து அல்லது செய்யுள்கள்ல முதலாவது அடி எங்களுக்கு ஒன்றித்து வருது என்று சொன்னால் அத மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செய்யுள்களிலே முதலாம் எழுத்து ஒன்றித்து வந்தால் அது மோனை. உதாரணத்துக்கு பாருங்க, எங்கட திருக்குறள், நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, பேதை தொழில். அதே போல இங்க இருக்க பாருங்க, துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு என்று சொல்லி முதலாம் எழுத்து ஒன்றித்து வந்திருக்கு. இது முதலாம் எழுத்து, சொற்களிலே முதலாம் எழுத்து. இப்ப நாங்க அணி இலக்கணம் பிள்ளைகள் எண்ணத்துல படிக்க மாட்டோம் என்று சொன்னால் செய்யுள்களை வச்சு நாங்க பெருசா படிக்கிறது இல்ல. திரை இசை பாடல்களை வச்சுதான் நான் பெரும்பாலும் படிப்பிப்பேன். ஏற்கனவே கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஏற்கனவே கிளாஸ்ல இருக்கிறவங்க யாரும் ஜாயிண்ட் ஆகிருக்கீங்களா? அகில் ஜாயிண்ட் ஆகிருக்கேனா? அவர் மட்டும் கேப்ப அவங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் வேகமாக நாங்க விளங்கிக் கொள்ள பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த பாடல், அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்களே கருணை மகன் தோன்றினானே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடிகள் தோறும் என்ன செஞ்சிருக்கு? ஆஹ் விலங்குலப்பா. இல்ல சார், ரத்தம் இல்லாத தனிமை கட்டின் எதுவும் ஒண்ணு நல்ல. ரத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். அந்த பாடலும் அந்த எதுகை மோனையுடைய ஒரு பாடல் தான். இப்போ உங்களுக்கு நிறைய பாடல்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப செய்யுள்களை நான் கேட்க போறது இல்லை. முழுவதுமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்க பாடல் ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல, நான் நோட் பண்ணி வச்சு போடுறேன். ஏன்னா இந்த பாடல்ல அன்பென்ற அகிலங்கள் அதிரூபன், கல்வாரி கல்லொன்று கருணை மகன் தோன்றினானே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இதனுடைய முதலாவது எழுத்து ஒன்றித்து வந்திருக்கிறது. ஆக இது மோனை. எதுகை அப்படிங்கிறது ஒரு பாடலில் அல்லது செய்யுள் 2ஆம் எழுத்து ஒன்றித்து வர்றது. உதாரணத்துக்கு நாங்க பார்க்கக்கூடிய தண்டாமருடன் பிறந்தும் தன்தே நுகரா மண்டூகம் வண்டோகானத்திலே இருந்து அப்படிங்கிற பாடலும், நீரெடுத்து வருவதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட, போர் எடுத்து வேரெடுத்து சீரெடுத்து என்று சொல்லி 2ஆம் எழுத்து ஒன்றித்து வந்திருக்கிறது. 3ஆவது பாத்தீங்க அப்படின்னா சிலேடை அணி. சிலேடை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள். நம்மட பாடத்துல சிலேடை அணி எந்த பாட்டுல இருக்கு பிள்ளைகள்? சொல்லுங்க பிள்ளை பாபம். எள்ளுக்கும் எள்ளுக்கும் வெரி குட் பா. எள்ளுக்கும் பாம்புக்கும் ஒப்பிடுற ஒரு பாடல். இங்க பாருங்க, இங்க நான் இன்னொரு பாடல் சொல்லியிருக்கேன். தேங்காய்க்கும் நாய்க்கும் ஒப்பிட்டு இந்த காளமேக புலவர் கூடுதலாக இந்த சிலேடை அணி பாடல்களை கூடுதலா பாடியிருக்கிறார். அவர் பாடின ஒரு பாடல் தான் இந்த தேங்காய்க்கும் நாய்க்கும் ஒப்பிடு. அதுல சொல்லியிருக்கிறாரு, ஓடும் இருக்கும்.
என்ன இருக்கு இந்த பாடல்? ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைதனக்கு நாணாது. அதாவது முதலாவது தேங்காயா பாத்தீங்கன்னா, தேங்காய்க்கு என்ன இருக்குமா? ஓடு இருக்கும். மேல தேங்காயினுடைய ஓடு சிரட்டை இருக்கும். அதனுடைய உள்பகுதி வெண்மையாக ஓடும் இருக்கும். அதன் உள்பகுதி வெள்ளையாக இருக்கும். நாடும் குலைதனக்கு நாளாது. அதாவது அது குலையாக தொங்குது என்று சொன்னால் அது என்ன செய்யாதுன்னா, அந்த தென்னை மரம் அந்த குலையாக தொங்கினாலும் வளைந்து போகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல நாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா, நாயானது ஓடும், சில நேரம் ஒரு இடத்துல இருக்கும். ஓடும், சில நேரம் இருக்கும். அந்த நாயினுடைய உள்பகுதி நாக்கு பகுதி பார்த்தீங்கன்னா வெண்மையாக இருக்கும். ஓடும் இருக்கும், உள்வாய் வெளுத்திருக்கும். அந்த நாயானது யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா வெட்கப்பட்டு கொண்டு இருக்காம குலைச்சு கொண்டே ஓடும். இதுதான் அந்த பாடல். ஆக ஒரே ஒரு ஒரு பாடல் தான். பட் இரண்டு பொருள்பட இருந்துச்சு என்று சொன்னால் அது சிலேடைன்னு சொல்லுவோம். அதே போல ஆடி குடத்தரையும் ஆடும் போதை இடையும் அப்படிங்கிற ஒரு பாடல். இப்ப இது உங்களுக்கு பெரிதாக தெரியும். நாங்க கூடுதலா பார்க்க வேண்டியது இந்த சொல்லணிகள் சம்பந்தமாகத்தான். சொல்லணிகள்ல மடக்கு பார்க்கறதுன்னா பிள்ளை, சொல்லணிகள்ல மடக்கு பார்க்க இருக்கு. இந்த மடக்கணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுல நான் குடுக்கல பிள்ளைகள், உங்களுக்கு அது மடக்கணி சம்பந்தமா கூட பேப்பர்ல இல்ல. மடக்கணி அப்படிங்கிறது புதுசா இருக்கு சார். கேள்விப்பட்டது இல்லையா மடக்கணி? இல்ல சும்மா சார். சொல்றேன். மடக்கணி அப்படிங்கிறது செய்யுள்கள்ல பயன்படுத்தப்படுற ஒரு அணிதான். இதுல ஒரு சொல் அல்லது சொல் கூட்டம் முதலில் ஒரு பொருளையும் பின்னர் அதே சொல் கூட்டம் வேற ஒரு பொருளையும் பிரிக்கப்பட்டு தரும். இதுதான் மடக்கணி அப்படிம்போம். ஒரு சொல் அல்லது சொல் கூட்டம் முதலில் ஒரு பொருளையும் பின்னர் அதே எழுத்துக்களை கொண்டு பிரிக்கப்படுகின்ற பொழுது வேறு பொருளையும் தரும். விளங்கிச்சா? ஒரு கூட்டமா சொன்னா ஒரு பொருளையும் பிரிச்சு சொன்னா வேறு பொருளையும் தந்தால் அது மடக்கணி அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன விளங்கிச்சா அப்படி? சேர்த்து சொன்னா ஒரு ஆமாம் சார். பொருள் வரும், பிரிச்சு சொன்னா வேற மாதிரி பொருள் வரும். அப்படியானதுதான் நாங்க மடக்கணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி எல்லாம் இருக்குது என்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா ஓகே. உதாரணத்துக்கு சொல்றான். ரைட். உதாரணம் வந்து தேடிக்கொள்றேன். வெயிட் பிள்ளை. சோ வரைய அப்படிங்கிற ஒரு சொல் பிள்ளைகள். இதை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா வரைதல், அதாவது ஒரு பொருள்ல வந்து நாங்க வரைதல் அப்படிங்கிற ஒன்றை குறிக்கும். இன்னொரு பொருளை நாங்க அதை பார்த்தோம் அப்படின்னா வரைவு கடாவுதல், வரைய அப்படிங்கிறது நீ வந்து திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பொருள்ல வரும். சோ இதே மாதிரி இதை பிரிச்சு சொல்லுகின்ற பொழுதும் சேர்த்து சொல்லுகின்ற பொழுதும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எங்களுக்கு இது சம்பந்தமான மேலதிக தகவல் தேவையில்லை. ஏன்னா இப்படி ஒன்று இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. கூடுதலாக தேவையில்லை. இந்த காக்கை காக்கை குவா காக்கை அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து முழுவதுமாக சிலேடையில மடக்கணில வந்தது. இது பத்தி நீ ஒன்றும் குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை. உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இது இல்லை. நான் சொல்லியிருக்கிறதுனால சொன்னேன். இது தேவையில்லை. பொருளணி சம்பந்தமாகத்தான் உவமை, உருவகம், தன்மை நவிழ்ச்சி, உயர்வு நவிழ்ச்சி, தற்குறிப்பேற்றம் அப்படிங்கிற அவ்வளவு அணிகளும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உவமை அணி சம்பந்தமா முதலாவது நாங்க பார்த்திருக்கோம். செய்யுள்களிலே ஒன்று போல இருக்கக்கூடிய மற்றொரு பொருளை உவமைச்சு வர்றதை நாங்க உவமை அணின்னு சொல்லுவோம். இந்த உவமை அணியில இதுவரைக்கும் நீங்க என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளத்தையும் மறந்துட்டு நான் சொல்ற இந்த விடயத்தை இலகுவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு பொருள் இருக்குதா, அது உவமானம். தெரியாத ஒரு பொருள் இருந்தா அது உவமேயம். இப்போ உங்களுக்கு நான் இலகுவா உங்களுக்கு தெரிஞ்ச அதே உதாரணத்தை சொல்றேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நிலவு போன்ற முகம். இத வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்றேன். இதுல உங்களுக்கு தெரிந்த ஒன்று எது பிள்ளைகள், தெரியாத ஒன்று எது? தெரிந்தது எது? நிலவு தெரியும். நிலவு தெரியும் என்றால் அது உவமானம். தெரியாதது என்ன? அவட முகத்தை நான் பார்த்ததில்லை, ஆக இது உவமேயம். இவ்வளவுதான் பிள்ளைகள் உங்களுக்கான இந்த விளக்கம். இதுவரைக்கும் நீங்க என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு தெரிந்தது உவமானம், தெரியாதது உவமேயம். கிளியரா இந்த விடயம்? ஒரே விடயத்துல விளங்கிச்சா எல்லாருக்கும்? மறக்க சொல்லணுமா?
ஓகே, இது வரைக்கும் வேற எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருந்து குழப்பினது எல்லாம் போதும். சுருக்கமா சொன்னா தெரிஞ்சது உவமானம், தெரியாது உவமேயம். தெரிந்த ஒரு பொருளை வைத்துக்கொண்டு தெரியாத ஒரு பொருளை விளக்குறது தான் உவமையணின்னு சொல்லுவோம். அதை விளக்குறதுக்காக எப்படி பயன்படுத்துவோம்? நிலவு போல முகம், நிலவு போன்ற முகம், நிலவு புறைய முகம், நிலவு ஒப்ப முகம், நிலவு அன்ன முகம், நிலவு உரல முகம் அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்துவோம். ஆக போல போன்ற என்பது மட்டும் என்ன இல்ல, உவமை உருபு அல்ல. புறைய, ஒப்ப, அன்ன, உரல, நாண அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. பட் நாங்க பயன்படுத்துறது நிலவை யுத்தம் பண்ணா நிலவை போன்ற முகம், ஒத்த, ஒப்ப, இது போல, இதுதான் இதெல்லாம் உவமை உருபுகள்னு சொல்லுவோம். நீங்க கேள்விப்பட்டது என்ன, இதுவரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? போல போன்ற மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையா? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம்? இதுவரைக்கும் கேள்விப்பட்டீங்க ஆம் எனக்கு சார். தெரியல. ஆனால் இது கூட நீங்க நிறைய இடத்துல நான் உங்களுக்கு இப்ப அடுத்தெல்லாம் படிப்பிக்கிறப்ப உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவேன். புறைய வந்திருக்குது என்னத்துல, மகாபாரதத்துல. அன்ன வந்திருக்கும், சரியா? உரல வர்றதில்ல, உரல குறைவு. ஒப்ப வந்திருக்குது, ஒத்த வந்திருக்கும், நிலவு ஒத்த முகம், நிலவு போன்ற முகம்ங்கிறதுக்கானதான். ஆக அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற உவமை உறுப்புகள். உங்களுக்கு பொதுத்தன்மை உங்களுக்கு எழுத தெரியும். இங்க பாருங்க, மேலே உள்ள உதாரணத்தில் அந்த பெண் எப்படி நடப்பாள், இங்க பாருங்க, இதுல கொடுத்திருக்கிற உதாரணம், இரண்டாவது உதாரணம், மான் போன்ற நடையுடையாள். இதுல உங்களுக்கு தெரிந்த ஒன்று எது பிள்ளை? மான். மான். மான் தெரியுமா? மானோட நடை விளங்குச்சா? மான், மானோட நடை. எனக்கு எது தெரியாது? அந்த உங்களோட நடை. அந்த பெண்ணோட நடை. ஓகேவா? பிள்ளை முடிஞ்ச மட்டும் மைக்க ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கொள்ளுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடந்த 3 வருடங்களாக நான் வந்து 30 டே கோர்ஸ் வந்து செய்கிறேன். ஓகேவா? இதுல யாரெல்லாம் மைக்க கூடுதலா ஆன் பண்ணி பேசுறீங்களோ உங்களுக்கு சந்தேகங்கள் குறைவா இருக்கும். முடிஞ்ச மட்டும் மைக்க ஆன் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. மான் போன்ற நடை உடையாள்னா எனக்கு தெரிஞ்சது மான் நடப்பது. ஆகவே தெரிந்த ஒன்று உவமானம். அந்த பெண்ணோட உருவம் எனக்கு, நடை எனக்கு தெரியாது. ஆகவே அது உவமேயம். இது எல்லாருக்கும் கிளியரா இருந்தா எனக்கு ஹேண்ட் பண்ணுங்க பிள்ளை. ஹேண்ட் பண்ணுங்க பாப்போம். கிளியரா? ஓகே. அகில், தனுக்ஷன் கிளியர். ஓகே. சுபிதன், மோகிஷன் ஓகே. விதுஷன், கேசாயினி, ரகுஸ்வரன், அதீலா, ஆதிலா. ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பாடல் இருக்குது. எப்படி என்று சொன்னால், இந்த பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? டெலிபோன் மணி போல் சிரிப்பவழி வரா. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஆம் சார். ஆ, எப்படி வரும் என்றால், டெலிபோன் மணி போல் சிரிப்பவழி வலா, மெல்போன் மலர் போல் மெல்லிய மலரா அப்படின்னு வரும் இந்த பாடல். இதுல 2 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படியா? அந்த பெண்ணோட சிரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஆகவே இதுல முதலாவது விடயம், அந்த பெண் எப்படி சிரிப்பான்னா, டெலிபோன் வந்து ஒலி அடிச்சா, ரிங் ஆகுனா எப்படி இருக்குமோ அது போல அவ சிரிப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெலிபோன். அப்ப எனக்கு தெரிந்த ஒன்று டெலிபோன் மணி. ஆகவே அது உவமானம். எனக்கு என்ன தெரியல அப்படின்னா, அந்த பெண் சிரிப்பது எனக்கு தெரியல. அதனால அது உவமேயம். தெரிந்த ஒன்று, தெரியாத ஒன்று. மெல்போன் மலர் போல் மெல்லிய மலரா? உலகத்துல மெல்போன் அப்படிங்கிற மலர் வந்து ரொம்ப மென்மையானதுன்னு சொல்றாரு கவிஞர். அந்த மெல்போன் மலர் எப்படி மென்மையா இருக்குமோ அது போல நீ மெல்லிய மலரா அப்படிங்கிறார். தெரிந்த ஒன்று மெல்போன் மலர் உவமானம், தெரியாத ஒன்று அந்த பெண்ணோட அந்த மென்மை தன்மை. ஆகவே அது உவமேயம். ஓகேவா? அதே மாதிரி மயில் போல பொண்டு வந்து அந்த பாடெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இப்போ இன்னொரு விடயத்தை நான் வந்து உங்களுக்கு அழகா விளங்கப்படுத்துறேன். சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உவமை அணியில உவமானம் முதலாவதாகவும் உவமேயம் 2வதாகவும் வரணும். மறுக சொல்றேன். உவமை அணியில் உவமேயம் உவமானம் முதலும், அதாவது தெரிந்த ஒரு பொருள் முதலும் தெரியாத ஒரு பொருள் 2வது வந்திருந்தா அது உவமை அணி. இது எல்லாருக்கும் விளங்குனிச்சா நம்ம இருக்க சொல்லணுமா பிள்ளை? விளங்கிருச்சு சார். ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? இது தெரிஞ்சாதான் அடுத்த அணி உருவகணி எங்களுக்கு விளங்கும். உவமை அணியில்
தெரிந்த பொருள். இங்க பாருங்க, மயில் போல பொண்ணு ஒண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு மயில். ஆக உவமானம் முதலாவது வந்திருக்குது, தெரியாத உவமேயம் ரெண்டாவது வந்திருந்தால் அது உவமை அணி. இது கிளியர்ண்டா நாங்க அடுத்ததுக்கு போயிருவோம். உருவக அணி. இதுவரைக்கும் உருவக அணி எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இல்ல, யாருமே இல்ல, பெரும்பாலும் குறைவுதான். இப்ப நான் சொல்ற விஷயத்தை தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உருவக அணி என்பது உவமைக்கும் உவமேயத்துக்கும் வேறுபாடு இல்லை என்று ஒப்பிடுவது. சார் இந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டாங்க சார், எனக்கு விளங்கலைன்னு எனக்கு விளங்குது. இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்களே, உருவகத்துக்கும் உவமேயத்துக்கும் வேறுபாடு இல்லை என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்கு அது விளங்கி இருக்காது. இப்ப நான் சொல்றேன், 15 வகை உருவகம் இருக்குது. இந்த 15 வகையில உங்களுக்கு வரக்கூடிய உருவகம் 2 வகை உருவகம். முதலாவது வகை உருவகம் எப்படி இருக்கும்னா, உவமை போலவே இருக்கக்கூடிய உருவகம். எப்படி இருக்கும்னு பார்த்துக்கொள்ளுங்க. மலர்கண். மலர்கண் அப்படின்னா பிள்ளைகள், உங்களுக்கு மலர் தெரியுமா தெரியாதா? இதுல எது தெரிந்தது எது தெரியாதது சொல்லுங்க பாப்போம். மலர் தெரியும். மலர் அப்படி இருக்கிற தெரியும். கண் தெரியும். அப்ப இது என்ன அணியா இருக்கும்? தெரிந்த ஒன்று முதலும் தெரியாத ஒன்று ரெண்டாவது வந்தா என்ன அணி அது? உவமை அணி. உவமை அணி. விளங்குனிச்சா? இது அப்படியே தலைகீழா மாறினுச்சுன்னு சொன்னால் அது உருவகம். எப்படி வரும்? கண்மலர். முதலாவது வகை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்மலர். அதாவது தெரிந்த ஒன்றான உவமானம் முதலும் தெரியாத ஒன்றான உவமேயம் இரண்டாவது வந்திருந்தால் அது உவமை அணி. தெரியாத ஒன்றான உவமேயம் முதலாவது வந்து தெரிந்த ஒரு பொருளான உவமானம் இரண்டாவது வந்திருந்தால் அது உருவக அணி. ஆக முதலாவதுல மலர் போன்ற கண் என்று வர அது உவமை உருவாக இருக்க, இங்க கண் போன்ற மலர்னு வராம கண் ஆகிய மலர்னு வரும். காரணம், இது உருவக உருபு. ஆகிய, ஆக என்று சொல்றது உருவக உருபு. நான் சொன்ன இந்த விடயம் விளங்குனிச்சா? உவமானம் முதலும் உவமேயம் இரண்டாவது வந்திருந்தால் அது உவமை அணி. உவமேயம் முதலும் உவமானம் இரண்டாவது வந்திருந்தால் அது உருவக அணி. இது முதலாவது வகை உருவகம். இது எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? இன்றைக்கு கிளாஸ் ஜாயிண்ட் ஆகாதவங்களுக்கு ரொம்ப இழப்பா இருக்கும் பிள்ளைகள். இந்த அணி எப்பவும் உங்களுக்கு விளங்காது, ரொம்ப கஷ்டம் விளங்கி கொள்றதுக்கு. ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா கஷ்டம்தான். இங்க பார்த்துக்கொள்ளுங்க, நான் இப்ப எல்லாத்தையும் விளங்கப்படுத்துற முதலாவது வகை உருவகத்தை. மதிமுகம் அப்படிங்கிறது மதி போன்ற முகம். மதி என்றால் எனக்கு தெரிந்த உவமானம் முதலும் உவமேயம் இரண்டாவது வந்திருந்தால் அது உவமை அணி. தெரிந்த ஒரு பொருள் முதலும் தெரியாத ஒரு பொருள் இரண்டாவது வந்திருந்தா உவமை. தெரியாத ஒரு பொருளான முகமதி, இது எப்படி வந்திருக்கு? தலைகீழா வரும். முகமதி, எனக்கு அவட முகம் தெரியவே தெரியாது, ஆனால் எனக்கு நிலவ நல்லா தெரியும். ஆக முகம் போன்ற மதியில முகமாகிய மதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க விட்டுருங்க, முகம்தான் மதி அதெல்லாம் விட்டுறணும். அப்புறம் சொல்லி தெரியாது ஏன். வேல்விழி, வேல் எனக்கு தெரியும், அவளுடைய கண் எனக்கு தெரியாது, ஆகவே இது உவமானம். இது உவமை அணி. தெரிந்த ஒன்று முதலும் தெரியாத ஒரு பொருள் இரண்டாவது வந்திருந்தால் அது உவமை. உவமேயம் முதலும், உவமேயம்னா தெரியாத ஒரு விடயம் முதலும் தெரிந்த வேல் இரண்டாவது வந்திருந்தால் அது விழியாகிய வேல். விழி போன்ற வேல் இல்ல, அது உவமேயம். தாமரை முகம் எப்படி வரும் பிள்ளைகள்? தாமரை முகம் என்பது உவமானம் முதலும் உவமேயம் இரண்டாவதும். தாமரை போன்ற முகம். முகத்தாமரைனா முகம் ஆகிய தாமரை. உவமேயம் முதலும் உவமானம் இரண்டாவதும் வந்திருக்கிறது. கடல் துன்பம் அப்படிங்கிறது எப்படி பிள்ளைகள் வரும்? அப்ப துன்பக்கடல். வெரி குட்பா, துன்பக்கடல்னு வரும். விளங்குனிச்சா? கடல் என்பது எனக்கு தெரியும், துன்பம் எனக்கு தெரியாது, ஆகவே கடல் போன்ற துன்பம் உவமை. இங்க துன்பம் எனக்கு தெரியாது உவமேயம், கடல் எனக்கு தெரியும் உவமானம், இது உருவகம். உவமேயம் முதலும் உவமானம் இரண்டாவது வந்திருந்தா இது உருவகம். இது எல்லாருக்கும் கிளியரா பிள்ளை? கிளியரா எல்லாருக்கும்? கடலாகிய துன்பம் என்று வராது.
கடலாகிய துன்பம்னு வராது. ஏனென்று சொன்னால் எனக்கு உவமானம் முதலாவது ரெண்டாவது எனக்கு உவமேயம் வந்திருந்த கடல் ஆகிய துன்பம் இல்ல, கடல் போன்ற துன்பம் தான். ஏன்னு சொன்னா சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிந்த ஒரு பொருள் முதலும் தெரியாத ஒரு பொருள் ரெண்டாவது வந்திருந்தா அது உவமை அணிதான். தெரியாத ஒரு பொருள் உங்களுக்கு முதலும் தெரிந்த ஒரு பொருள் ரெண்டாவது வந்திருந்தா அது உருவக அணி. அது கடல் துன்பமாகிய கடல்னு தான் வரும். அதனாலதான் அந்த உவமை உவமானம் எஸ் ரெண்டு சார். விஷயத்தையும் விளங்கப்படுத்தினேன். கிளியராப்ப? ஆமாம் சார். ஓகே, இது முதலாவது வகை உருவகம். இது விளங்கி இருக்கும். இதுக்கு பெரும்பாலும் பாடல்கள் எல்லாம் குறைவுதான். பட் இந்த நம்மட செய்யுள்களே இருக்கு. வெங்கண் பிறைக்கும் கரும்பிறைக்கும் மெலிந்தம் பிறைக்கும் விழி வேலே. ஏன்னா விழி எனக்கு தெரியாது, வேல் எனக்கு தெரியும். ஆகவே தெரியாத ஒரு பொருள் முதலும் தெரிந்த ஒரு பொருள் ரெண்டாவது வந்திருந்தா அது உருவகம்தான். ரெண்டாவது விடயத்துக்குள்ள வந்துருவோம் பிள்ளைகள். நாங்க இரண்டாவது வகை உருவகம். சோ இரண்டாவது வகை உருவகத்துல நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்த ட்ரை பண்றேன் பாருங்க. இந்த பாடல் கேட்டிருக்கீங்களா? ஹைர ஹைர ஹைராபாங்கிற பாடல் யாரெல்லாம் கேட்டிருக்கிறீங்க? யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கேன். ஓகே, இப்ப இந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. 50 கேஜி தாஜ்மஹால் எனக்கே எனக்காய், ஃப்ளைட்டில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்காய், பக்கெட் சைஸில் சாரி, அந்த இடத்துல சாரிப்பா, ஸ்ருதி தவறிடுச்சா. சோ முதலாவதுல என்ன சொல்றான் அப்படின்னா, எங்கேயாவது 50 கிலோ தாஜ்மஹால் பார்த்திருக்கீங்களா? சோ உங்களுக்கு நான் தாஜ்மஹால் எடுக்கிறேன். தாஜ்மஹால் 50 கிலோல பார்த்திருக்கீங்களா? யாராவது ஒரு ஆள்? இல்ல தாஜ்மஹால் சார். எத்தனை? தாஜ்மஹால் 50 கிலோவுல பார்த்திருக்கீங்களா? அவர் என்ன சொல்றாரு? 50 இல்ல கேஜி சார். தாஜ்மஹால் எனக்கே எனக்குன்னு சொல்றாரு. அப்போ அவரு இந்த தாஜ்மஹாலை சொல்லல. எங்களுக்கு விளங்குது 50 கிலோவுல தாஜ்மஹால் இல்ல. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஈஸ்வரியாரா இருக்கிறாளா? இப்ப இந்த பாடல்ல பிரசாந்தும் ஐஸ்வர்யா ராயும் நடிச்சிருப்பாங்க. விளங்குச்சா? அப்ப அதுல வைரமுத்து எப்படி பாடல் எழுதியிருப்பாரு அப்படின்னா, 50 கிலோ தாஜ்மஹால் எனக்கே எனக்காய். அப்படியா? 50 கிலோ தாஜ்மஹால் எனக்கே எனக்காய் அப்படின்னு சொல்றார். பிளைட்டில் நந்தவனம் எனக்கே எனக்காய். நந்தவனம் எங்கேயாவது பிளைட்ல வருமா? நந்தவனம்னா பிள்ளை பெரிய ஒரு பூஞ்சோலை. அந்த நந்தவனம் பிளைட்ல வருமா? வராது. விளங்குச்சா? பிள்ளைங்க சொல்லுங்க, வராது. பக்கெட் சைஸில் வெண்ணிலவு எனக்கே எனக்காய். பொக்கெட்ல வைக்கக்கூடிய வெண்ணிலவு. பொக்கெட்ல வைக்கலாமா வெண்ணிலவை? எங்களுக்கு வைக்க முடியாது. ஆகவே அதுவும் இயலாது. பெக்ஸில் பெண் கவிதை எனக்கே எனக்காய். அதுவும் வைக்க முடியாது. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 50 கிலோ தாஜ்மஹாலுங்கிறது இந்த தாஜ்மஹாலை குறிச்சு வந்திருக்குதா, அல்லது இந்த ஐஸ்வர்யா ராய சொல்லி வந்திருக்குதா? யார குறிப்பிடுது? ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய். 50 கிலோ தாஜ்மஹால் என்று கொள்ளக்கூடிய ஒரு சொல், அதாவது ஒரு சொல் அந்த சொல்லினுடைய அடிப்படை பொருளை உணர்த்தாம அது வேற ஒரு பொருளை ஞாபகம் வருதுன்னு சொன்னா அது உருவகம். ஒரு பொருளின் பெயரை சொல்லுகின்ற பொழுது அப்பொருளின் பெயர் எனக்கு ஞாபகம் வராம வேறு ஒரு பொருளின் பெயர் எனக்கு ஞாபகம் வருதுன்னா அது உருவக அணி. இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் இருப்பாரு. அந்த நபரை நாங்க என்னன்னு சொல்லி அழைப்போம் சொன்னா, உதாரணத்துக்கு குரங்கு என்று சொல்லி அழைப்போம். உங்களுக்கு பிடிக்காத நபரை நீங்க என்ன சொல்லுவீங்க? குரங்குன்னு சொல்லுவீங்க. அப்ப உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவீங்க, அந்த குரங்கு என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த குரங்கு என்கிட்ட பேசினான் என்று சொல்லுவீங்க. இப்போ அந்த நபர், உங்களுக்கு பிடிக்காத நபர் யாருன்னு யோசிச்சு வச்சுட்டு ரீஜாயின்ட் ஆங்க நாங்க பார்ப்போம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் இருப்பார்ல, அவரை ஞாபகப்படுத்திட்டு ரீஜாயின்ட் ஆங்க பார்ப்போம். சார், உங்களோட வாய்ஸ் கேக்குது இல்ல சார்? ஓ சாரி பிள்ளை, சாரியா, சாரி.
மைக் ஆஃப் பண்ணியிருக்கேன் பிள்ளைகள், சொரியா. ஸோ மறுபடியும் விளங்கப்படுத்துறேன். ஸோ இது நீங்க நினைச்ச அந்த நபரினுடைய முகம் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க நினைச்சிருந்த அந்த நபரினுடைய முகம். இந்த முகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த குரங்கு என்னிடம் வந்து பேசினா, நாங்க சொல்லுவோம் இல்ல, நேத்து அந்த குரங்கு என்கிட்ட வந்து பேசினா பிள்ளைகள், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த நாய் என்னிடம் வந்து பேசினான், எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அவன்கிட்ட பேசுறதுக்கு. இப்படி நீங்க ஒரு சரம் சரி சொல்லியிருப்பீங்க, சொல்லியிருக்கீங்களா? ஸோ அப்ப அந்த இடத்துல குரங்கு என்று சொல்ற அந்த சொல், அந்த குரங்கை குறிக்காம நீங்க யாரை யோசிச்சு வச்சிருந்தீங்களோ அந்த நபர் இதுல ஞாபகம் வராருன்னா அது உருவகணி. நான் சொல்றது இப்ப விளங்குதா பிள்ளை? இந்த தாஜ்மஹால்ங்கிற சொல்லு யாரை குறிக்கல? இந்த கட்டிடமான தாஜ்மஹாலை குறிக்காம ஐஸ்வர்யா ராய் தான் குறிச்சு வந்திருக்கிறது. இந்த குரங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் குரங்க குறிச்சு வரல, யாரை குறிக்குது? நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவரை குறிச்சு வருது என்றால் அது உருவகணி. நீங்க யாருக்காவது பட்டை பெயர் வச்சிருக்கீங்களா பிள்ளை? பட்ட பெயர் வச்சு கூப்பிட்டுருக்கீங்களா? யாராவது இப்படி கூப்பிட்டுருக்கீங்களா உங்களோட கிளாஸ்ல? சார். அந்த பட்ட பேரே எங்களுக்கு உருவகணி தான். சோ ஏதாவது ஒரு பட்ட பேர் சொல்லலுமா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு பட்ட பேர் உண்டு? ஏதாவது ஒன்று இருக்குதா? ஏதாவது உண்டு? என்ன சார், ஆக்களுக்கு வைக்கப்பட்ட பேரா? ஆமா, ஆக்களுக்கு வைக்கிற ஏதாவது ஒரு பட்ட பேர் உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது வச்சிருப்பீங்கன்னு சொல்லல, அது ஏதாவது பட்ட பேர் ஞாபகம் இருக்குதா? எலும்பு கூடு, எலும்பு. கூடு, மண்டையோடு, ஓகே ஓகே, தேங்க்யூ. பொம்பளை ஜாக்சன், அதெல்லாம் இருக்கு சார். அப்படி நிறைய இருக்குது. இப்போ எலும்பு கூடுன்னு சொல்றப்ப உங்களுக்கு இங்க பாருங்க, எலும்பு கூடு ஞாபகம் வருதாண்டு? வெயிட், இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இங்க பாருங்க, இப்ப நான் எலும்பு கூடுன்னு சொல்றேன், உங்களோட ஃப்ரெண்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த வேணாம், இன்னொரு எலும்பு கூட போடுறேன். சரி, இது எல்லாம் உருவகணிதம் பிள்ளைகள். இது எலும்பு கூடு. இப்ப இந்த எலும்பு கூடுன்னு சொல்லுகின்ற பொழுது இந்த எலும்பு கூடு உங்களுக்கு ஞாபகம் வராது. யாரோட முகம் உங்களுக்கு ஞாபகம் வருது? உங்களோட ஃப்ரெண்டு ஞாபகம் வருதா? மண்டையோடுன்னு சொல்லுகின்ற பொழுது மண்டையோடு ஞாபகம் வராம அந்த ஃப்ரெண்டோட ஞாபகம் வருதா? அது அனைத்துமே உருவகணிதான். இங்க பாருங்க, தாஜ்மஹால் வந்து ஒரு காதல் சொல்லியதே, தங்க நிலா வந்து என் மனதை கிள்ளியதே. நான் ஏன் பாட்டை படிக்கிறேன்னா இது சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறங்கிறதுக்காக பாட்டை படிக்கிறேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஞாபகம் வச்சிருப்பீங்க சார் இந்த பாட்டை படிச்சு காட்டினாரேங்கிறதுக்காக. அப்போ இந்த பாட்டுல தாஜ்மஹால் எங்கேயாவது வந்து காதல் சொல்லுமா பிள்ளை? அது கட்டிடமா இல்ல அது மனிதனா? இல்ல சார். இல்ல. ஆக தாஜ்மஹால்னு யார சொல்றாரு இங்க? யார? ஒரு பெண்ணை சொல்றாரு. தங்க நிலத்தில் இருக்கிற நிலா எங்கேயாவது காதல் வந்து கவிதை சொல்லுமா? சொல்லாது. ஆகவே தங்க நிலா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லோ தாஜ்மஹால் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லோ யார குறிச்சு வரல? அந்த தாஜ்மஹாலையோ அந்த தங்க நிலாவையோ குறிக்காம ஒரு பெண்ணை குறித்து வந்தால் அல்லது வேறு ஒரு பொருளை குறித்து வந்தால் அது உருவகணி. இப்ப கிளியரா பிள்ளை? உருவகணி கிளியரா? நீங்க எந்த பாடல்ல பார்க்கலன்னா காதல் பாடல்ல நிலவே எரியாது என்று நீலவண்டு போய் சேர மட்டும் ஞாபகம் இருக்கா பிள்ளை? என்ன பாடல்? காதல் பாடல், நாட்டார் பாடல். நாட்டார் பாடல்ல காதல் பாடல் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, மறந்திருக்க மாட்டீங்க. அந்த பாடல்ல உங்களுக்கு வரிகள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சோ அந்த வரியை வாசி காட்டுறேன். ஆசை கிளியே என்ற ஆசியத்து உம்மாவே, ஓசை குரல்ல உங்க உம்மாவை கூப்பிடுங்க. கடலே இறையாதே, காற்றே நீ வீசாதே, நிலவே எரியாதே என்ற நீலவண்டு போய் சேரும் மட்டும். இந்த நீலவண்டுங்கிற சொல் நீல நிற வண்டை குறிக்காமல் அந்த பெண்ணை குறிச்சு வருதுன்னா அது உருவகணி. மாமி மகளே மருதங்கிளி வங்கிசமே, மருத நிலத்திலே இருக்கக்கூடிய அந்த கிளியினுடைய வம்சமே அப்படின்னு சொல்றப்ப அது யாரு ஞாபகம் வர? அந்த பெண். ஏலங்கிராம்பே அப்படின்னு சொன்னா ஏலங்கிராம்பு ஞாபகம் வராம அந்த பெண் ஞாபகம் வந்தா உருவகணி. சீன நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட செப்பு பாத்திரமே யாரு? அந்த பெண். சிங்கார பூநிலவே, அழகான பூ பூத்த நிலாவே அப்படின்னு சொல்றப்ப எல்லாம் இந்த நீலவண்டோ மருதங்கிளி வங்கிசமோ ஏலங்கிராம்போ சீனத்து செப்போ சிங்கார பூநிலவோ ஞாபகம் வராம அனைத்தும் அந்த பெண் தான் எனக்கு ஞாபகம் வரானா
அது உருவகம். எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள் இது என்ன விளங்கிடுச்சா உங்களுக்கு? ஹோம் சார். ஓகே, அப்படி என்றா ஓகே. நாங்க இதை நிறைய பாடல்கள் உருவக அணிக்கு தான் பிள்ளைகள் திரை இசை பாடல்கள்ல அவ்வளவு பாடல்கள் இருக்கு. சரியா? இந்த காற்றே என் வாசல் வந்தாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு, காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவை திறந்தாய் அப்படிங்கிற பாடல் கூட உருவகணி தான். காற்றே என் வாசல் வந்தாய் யார சொல்றாரு? காற்று சொல்லல, அந்த பெண்ணை சொல்றாரு. நிலவே என் கதவை திறந்தாய். நிலவு எப்ப கதவு திறந்திருக்கா? திறக்காது. யார் கதவை திறக்கிறா? அந்த பெண் கதவை திறந்திருக்கிறா. காற்றே என் வாசல் வந்தாய், நிலவே என் கதவை திறந்தாய் அப்படிங்கிற வரி கூட இதான். கிளியர் நினைக்கிற உருவக அணி. அடுத்த அணிக்குள்ள போயிருவோம். தன்மை நவிழ்ச்சி அணி. இது ஒரு பிரச்சனையே இல்லை பிள்ளைகள். எந்தவித மிகைப்படுத்தலும் இருக்காது, எந்தவித உயர்வும் இருக்காம அப்படியே சொன்னா அது தன்மை நவிழ்ச்சி. பிரச்சனை இல்லை. பேதமை என்பது ஒன்று யாதெனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகப்படுது. இதுக்கு எந்த ஒரு பாட்டும் நான் தேடி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எந்த அணியும் இல்லாதது கொஞ்சம் கஷ்டம்னால அதுக்கு நான் தேடல, அதை விட்டுருவோம். உயர்வு நவிழ்ச்சி அப்படின்னா ஒன்றினுடைய பொருளை வாசகன் மேலும் நாங்க மெருகூட்டி பாடுற விடயம் தான் உயர்வு நவிழ்ச்சி. எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ரொம்ப ஓவரா பில்டப் பண்றேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம சொல்லுவோம் இல்ல, ஓவரா பில்டப் பண்ணாதன்னு சொல்லியிருப்பீங்களா யார்ட்டையாவது? அந்த பில்டப் பண்றாதுங்கிறது தான் பிள்ளைகள் உயர்வு நவிழ்ச்சி. அதை நான் பெரும்பாலும் பில்டப் பண்ணின்னு பயன்படுத்துவேன், நான் பிள்ளைகளுக்கு விளங்கணுங்கிறதுக்காக. உதாரணத்துக்கு திருக்குற்றால குறவஞ்சியில தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேன் போன்று இருக்கக்கூடிய அருவியானது வானத்திலிருந்து ஒழுகுற மாதிரி ஒழுகும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயாவது நீர்வீழ்ச்சி வானத்திலிருந்து ஒழுகுற மாதிரி இருக்குதா? ரொம்ப ஓவரா பில்டப் பண்றாரு இல்ல, அதுதான் அந்த உயர்வு நோக்கி. மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். குரங்குகள் எல்லாம் கடிச்சிட்டு போடுற மாங்காய் அந்த பழங்களுக்கு யாராவது தேவர்கள் இயங்கி கொண்டிருக்காங்களா பிள்ளைகள்? ரொம்ப ஓவரா தெரியல அப்படி என்றா அது உயர்வு நோக்கிதான். தேனலர் சண்பக வாசம் வானுலகம் வரைக்கும், ஏன்னா தேன் நிறைந்திருக்கக்கூடிய சண்பக மலருடைய வாசம் வான வரைக்கும் அடிக்கும் அப்படிங்கிறாரு. அதுவும் போய் ஓவரா புகழ்றாரு. அது எல்லாம் உயர்வு நோக்கி தான். கிளியரா பிள்ளைகள் என்னன்றது இல்லைங்களப்பா? காலமாக புலவற்ற பாட்டும் உயர்வு நவிழ்ச்சி அணிதான். ஏன்னா அந்த கழித்து என்று சொல்லக்கூடிய பாடல் உயர்வு நவிழ்ச்சி தான். சோ இதெல்லாம் எங்களுக்கு உயர்வு நவிழ்ச்சி எங்களுக்கு. அதே மாதிரி இந்த இந்த பாடல்ல பாருங்க, டெலிபோன் மணி போல் சிரிப்பவளா என்ற பாடல்ல, நீ இல்லை என்றால் வெயில் அடிக்காது, துளிமலையும் இருக்காது, நீ இல்லை என்றால் சந்திரன் இருக்காது, ஒரு சம்பவம் எனக்கேது. இந்த வரியில காதல் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இல்லைன்னா வெயில் வராதான். அப்படிலாம் இருக்குமா பிள்ளைகள்? அவ வரலங்கிறதுக்காக வெயில் நின்றுமா? ரொம்ப ஓவரா பில்டப் பண்றாரு இல்ல. அதே மாதிரி சொல்றாரு, துளி மழையும் இருக்காது, மழை அடிக்காதான், வெயில் அடிக்காதான், நீ இல்லைன்னா சந்திரனே வராது, ஒரு சம்பவம் நடக்காது அப்படிங்கிறது எல்லாம் ஓவரா பில்டப் பண்றாரு. ஆகவே இது உயர்வு நவிழ்ச்சி அணி. கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? ஓகே, குட். அடுத்து தற்குறிப்பேற்ற அணிப்பிலே. யாருக்கெல்லாம் தெரியும் இது என்னன்ட்டு? தற்குறிப்பேற்றம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? சரி, இது எனக்கு கொஞ்சம் கிளியர் தெரியும் சார்ங்கிறவங்க. ஓகே, நான் ஒரு சம்பவம் சொல்றேன் பிள்ளைகள். ஓரளவு தெரியும் சார். ஓரளவுக்கு தெரியும். என்ன நினைக்கிறீங்க தற்குறிப்பேற்றம்னா என்ன நினைக்கிறீங்க? கவிஞன் தன்னை கருத்தோட சேர்த்து கூறுற ஒரு ஓகே, இப்ப பாத்துக்கொள்ளுங்க. ஒரு அறிஞர். ஓகே, அதாவது நீங்க ஸ்கூலுக்கு பெறப்பட்டிருப்பீங்க, சரியா? ஸ்கூலுக்கு பெறப்பட்டு போறப்ப அன்றைக்கு ஸ்கூலுக்கு போற ஐடியா உங்களுக்கு இல்ல. வீட்டுல என்ன சொல்றாங்கடா, இன்னைக்கு நீ ஸ்கூல் போய் தான் பிள்ளைகள் ஆகணும், கண்டிப்பா போகலன்னா உங்களுக்கு அடிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சுட்டு வெளியே கால் எடுத்து விட்டுச்சிருக்க, சட்ட சட்டன்னு மழை ஊத்துது, அடிச்சு ஊத்துது. அப்ப வாப்பா அப்பா என்ன சொல்றாருன்னு சொன்னா, சரி சரி இன்னைக்கு வீட்டுல இருங்க, ஒன்றுக்கு ஸ்கூல் போக தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே நீங்க என்ன நினைப்பீங்க பிள்ளை? என்ன நினைப்பீங்க? யாருக்காவது என்ன நினைக்கிறீங்கன்னு தோணுதா? கடவுளா பார்த்து மழையை பெய்யும். கடவுளா பார்த்து மழையை யாருக்காக பெய்ய வச்சிருக்கிறாரு? எனக்காக. அதுதான் பிள்ளைகள் தற்குறிப்பேற்ற அணி. இயற்கையாக நடக்கிற ஒரு சம்பவம் எனக்காகத்தான் நடக்குது என்று சொல்லி நாங்க நினைக்கிறது எல்லாம் தற்குறிப்பேற்ற அணிதான். விளங்கிச்சா சுருக்கமா என்னன்ட்டு? இந்த விடயத்தை விளங்கி கொண்டீங்களா? இயற்கையாக நடக்கின்ற சம்பவத்தின் மேல் புலவன் தன்னுடைய கருத்தை ஏற்று கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. இயற்கையாக நடக்கிற சம்பவம் எனக்காகத்தான் நடக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா அது தற்குறிப்பேற்ற அணி. கிளியரா பிள்ளை?
ஆமாம் கிளியர். சார். ஓகே. இப்போ இதுல நிறைய பாடல்கள் இருக்குது. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன். இது எல்லாமே தற்குறிப்பேற்றணி தான். அது ஒன்றுமே நடக்கல. பட் எனக்காக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அது வந்து தற்குறிப்பேற்றணி. ஓகேவா? சோ அதுல இன்னொரு பாடலும் இருக்குது. ரைட். இங்க ஒரு பாடலை, திரைசை பாடலை நான் அறிமுகப்படுத்துறேன். ஒற்றை காலிலே பூக்கள் நீ, இந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒற்றை காலிலே பூக்கள், ரோஜா ரோஜா அப்படிங்கிற ஒரு பாட்டு. ரோஜா ரோஜா இப்ப கூட ட்ரெண்ட் ஆனிச்சு தானே பிள்ளைகள், இந்த பாடல் கேட்டீங்களா? ஆமாம் சார். அந்த பாடல்ல ஒரு அடிதான் பிள்ளைகள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடவா பூமாலையே பூச்சூடவா அப்படின்னு ஒரு வரி. இப்போ இந்த மலர் வந்து, இந்த ரோஜா மலர் பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை கால்ல நிக்குது. கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவளோட கூந்தல்ல போய் உட்கார்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பூ ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இயற்கையாகவே பூக்கள் அனைத்துமே ஒற்றை காலில் இருப்பது சகஜம். ஆனால் கவிஞர் என்ன சொல்றாரு, இந்த பூ அவளோட தலையில இருக்கிறதுக்காகத்தான்ப்பா ஒற்றை கால நிக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. அது தற்குறிப்பேற்ற அணி. இயற்கையாகவே நடக்கும் சம்பவம் ஒன்றை அது எனக்காகத்தான் நடக்கின்றது என்று நம்பினால் அது குறிப்பிட்ட விளங்கிச்சாது. ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடவா பூமாலையே பூச்சுடவா. இந்த பூமாலையே அப்படிங்கிறது உருவகாணி. ஏன் பூமாலையே அப்படின்னு யார சொல்றாரு? பூமாலையேன்னா அந்த பெண்ணை சொல்றாரு. பூமாலையே உனக்கு நான் வந்து பூவை சூடி விடவா அப்படின்னு கேட்கிறாரு. பூமாலை என்பது அந்த பெண்ணை குறிக்கிறதுனால அது உருவகாணி. ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது என்பது தற்குறிப்பேற்றாணி. சரியா பிள்ளை? கிளியரா? சிந்தும் மழை துளி மண்ணில் வீழ்வது உன் கன்னத்தில் முத்தாடவா அப்படின்னு கேட்பார் இரண்டாவது வரியில. அதாவது ஒவ்வொரு மழை துளியும் பெய்து உன்னுடைய முகத்தில விழுந்து உன்னை முத்தமிடுவதற்காக அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் எங்களுக்கு என்ன இல்ல பிள்ளைகள், இயற்கையாக நடக்கிற சம்பவம். அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது. சோ கவிஞர் தன் கருத்தை ஏற்றுக்கொள்றார். இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நினைக்கிறது. இந்த பாடலும் கொஞ்சம் பழைய பாடல், அதெல்லாம் யோசிச்சு பார்க்காதீங்க. சோ அப்போ எங்களுக்கு இயற்கையாக நடக்கும் சம்பவம் ஒன்று எனக்காகத்தான் நடக்கிறது என்றால் அது வந்து தற்குறிப்பேற்றம். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். ஒவ்வொரு ஒவ்வொரு காவியத்திலே பார்க்கலாம். உதாரணத்துக்கு சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காவியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கோவலனும் கண்ணகியும் மதுரை நகரத்துக்குள்ள போறாங்க. மதுரை நகரத்துக்குள்ள போறப்ப இங்க வாசல்ல கட்டியிருக்கிற அந்த வாயு தோரணங்கள் இருக்குல்ல, இந்த வாயு தோரணங்கள் காற்றுல அசைந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்த கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோவலனையும் கண்ணகியும் இங்க வராதிங்க, இந்த நகரத்தை விட்டு ஓடிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைகளை அசைத்து சொல்வது மாதிரி சொல்லியிருக்கிறார். இயற்கையாகவே காற்றில் தோரணங்கள் ஆடுவது இயற்கை சம்பவம். ஆனால் அது இவங்களை வரவிடாம பண்றதுக்காகத்தான் சொல்லி கவிஞர் நினைச்சான் பாருங்க, அது தற்குறிப்பேற்றாரு. அதே போல கம்பராமாயணத்துல ஒரு சீன் என்னன்னா, ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் 3 பேருமே வீதி நகரத்துல நடந்து போறப்ப அங்க இருக்கிற நதிகள் எல்லாம் அலை எழுப்பி கொண்டு வருது இப்படியே. அதை பார்க்கிற கம்பர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய கைகளை நீட்டிக்கொண்டு ராமனே இந்த நாட்டை விட்டு போகாத என்பது மாதிரி சொல்றாங்களாம். இயற்கையாகவே அலைகள் எழுப்பி கொண்டு வர்றது இயற்கை சம்பவம். அது உனக்காகத்தான் வருகிறது, கைகளை நீட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க, அது தற்குறிப்பேற்றாணி. தேம்பாவணியில சூசையப்பரும் மரியாளும் நாட்டை விட்டு போறாங்க, வேற நாட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல இலைகள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுவதாக அவர் சொல்வார். மழை நீர்ல நனைஞ்ச அந்த இலைகள் ஒவ்வொரு சொட்டாக கீழே வீழ்த்தி கொண்டிருக்கும். அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் சூசையப்பரும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் அந்த நாட்டை விட்டு போறதுனாலதான் அந்த இலைகள் அழுகுதுன்னு சொல்றாரு பாருங்க, அது தற்குறிப்பேற்றாணி. இந்த பாடல் கிளியரா? தற்குறிப்பேற்றாணி கிளியரா? கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, குட். விலங்கலனா கேளுங்க, சொல்லி தந்துடுறேன். அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிங்கிறது புகழுவது போல இகழ்றதும் இகழுவது போல புகழ்றதுனா வஞ்ச புகழ்ச்சி அணி. நாங்க பெரும்பாலும் இதை பார்த்திருப்போம். இதுல எங்களுடைய 23ஆம் புலிகேசி கம்பராமாயணம், கம்பராமாயணத்திலையும் இருக்கு, மகாபாரதத்திலே. மகாபாரதத்தில். ஏன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி, இந்த போர் முடித்தான் அமர் பொருது புலம்புரு சொல் பாஞ்சாலி பூன்னன் கூந்தல் முடித்தான் அப்படிங்கிற பாடல். இதே மாதிரி தான் அங்க 23ஆம் புலிகேசி படத்துல மாமா மன்னா அப்படின்னு புகழ்வாவே. பட் அவனுக்கு என்ன விளங்கும்? இகழ்றது மாதிரி விளங்கும். இகழ்ற நேரத்துல புகழ்ற மாதிரி விளங்குனா வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா பிள்ளை? அண்டங்காக்கையே ஞாபகம் இருக்கா? மாமா மன்னா, அண்டங்காக்கையே. அடுத்து என்ன சொல்லுவாருப்பா? வேற என்ன சொல்லுவாரு? என்னமோ சொல்லுவாங்கல்ல,
தெரியல சார். மாமா மன்னன் மடிஞ்சாவோ. ஞாபகம் இருக்குதா? அப்படி நிறைய சொல்லுவாரு. முல்லை மாறி அப்படின்னு சொல்லுவாரு. முல்லை மாறி என்றால் நான் அவர் இப்ப பாக்குறப்ப என்ன ஏசுறான்னு சொல்ல. ஆனால் முல்லை நிலத்திலே பெய்கின்ற மாறி மழை போன்றவனே என்று சொல்லுவோம். அண்டங்காக்கை என்றால் அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது. மாமா மன்னன் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று சொன்னீர் என்று சொல்லுவாங்க. சோ இப்படி புகழ்வது மாறி இகழ்றது, மிகழ்வது போல புகழ்வதும் வெஞ்ச புகழ்ச்சேனி. சோ இவ்வளவுதான் பிள்ளைகள் அணி இலக்கணம் என்று சொல்றது. சோ இதுல நிறைய விடயங்கள் இருக்குது. இதுல தொகை சொற்கள் பெரும்பாலும் எக்ஸாமுக்கு இது வராது பிள்ளைகள். ஒருவன், இறைவன், இரு சுடர், சந்திரன், சூரியன், இருதிணை, உயர்திணை, அகரிணை, இருபொருள், கல்வி, செல்வம், இருமுதுகுரவர், தாய், தந்தை. சோ இப்படி கொஞ்சம் கொடுத்திருக்கிறேன். எக்ஸாமுக்குன்னு சொல்லி இது வராது. எதுக்கும் ஒருக்கா அதை கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுங்க போதும். ஓகேவா? சோ இன்றைக்கான வகுப்பு இவ்வளவுதான் பிள்ளைகள். நாங்க நாளைக்கான வகுப்புல பார்ப்போம். சோ நாளைக்கு உங்களுக்கான பகுதி இலட்சியமும் சமநோக்கும், முக்கியமான கட்டுரை பகுதி பிள்ளைகள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கட்டுரை பகுதி இலட்சியமும் சமநோக்கும். அதே நேரம் கட்டுரை பகுதி 3 பார்க்கறதுக்கு இருக்கும். நாள் கட்டுரை படிக்கிறதுக்கு இருக்கிற நாளைக்கு கட்டுரை 3 விளங்கப்படுத்துவேன். நாளைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பிள்ளைகள். கொஞ்சம் பரவாயில்ல தானே? நாளைக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் இல்ல சார், பரவாயில்ல. ஓகே. மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஓகே தான். நாளைக்கு குறைஞ்சது 11:30 மணி 12 மணி சரி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. ஏன்னா இலட்சியம் சமநோக்குங்கிற கட்டுரை வாசிச்சு முடிக்கிறதுப்பயே டைமிங்களுக்கு ஓகே. கட்டுரையும் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அதனால ஜாயிண்ட் ஆங்க. அதுக்குள்ளால உங்களுக்கு நான் ஒரு சில கார்ட்டூன் ஒன்று போடுவேன் பிள்ளைகள். அதை பார்த்துட்டு வந்துருங்க. முடிஞ்ச மட்டும் அந்த கார்ட்டூனை ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. இலட்சியமும் சமநோக்குல இருக்கக்கூடிய அனைத்து கதைகளையும் நான் கார்ட்டூனா போட்டிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச மட்டும் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தான் நாளைக்கு வந்து விளங்கும். ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு டைம் டேபிள்ல ஒரு மாறுதல் ஏற்படுத்திருக்கு. செப்டம்பர் 30க்கு அப்புறம் நவம்பர் 1ன்னு போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் மாத்திட்டு அக்டோபர் 1ன்னு போட்டுருங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகிட்ட சொல்லுங்க பிள்ளைகள். ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்றேன். அக்டோபர் 6ஆம் தேதி 30 நாள் கோர்ஸோட பேட்ச் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த பேட்ச்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இதுல வந்து நல்ல பலன் கிடைச்சிருந்தா கண்டிப்பா வேற யாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அது எந்த அளவுக்கு நான் உங்களால சொல்ல முடியும், எனக்கு சொல்ல இல்லாது. உங்களுக்கு இந்த பாடத்துல சார் எனக்கு ஓகே இதுல ஜாயிண்ட் ஆகிறனால எனக்கு வந்து பலன் இருக்கு சார்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மற்ற பிள்ளைங்களுக்கு தேவைப்படும், நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா பிள்ளைகள்? ஸோ இன்றைக்கு வகுப்பை நாங்கள் முடிச்சு கொள்வோம். நாளைக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகும். ஓகே. தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட். குட் நைட். தேங்க்யூ. ஓகே. குட் நைட்.